ஹை கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹை ஸ்கூல் எபிசோட் நம்பர் 7. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் என்னை விடுன்னு ஹீரோவை விட ஹீரோவும் சிரிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயினோ சரி போங்ஜான்றது பழைய நேம் தான், அதுக்காக என் முன்னாடி சிரிப்பியா? ஹீரோவும் இல்லை 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 நான் அதுக்காக சிரிக்கலன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிக்கிறல்ல நீ தனியாவே பொண்ணு ஹீரோயின் போயிட்டு வாங்க. ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு, ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம்தான், ஆனா ஹீரோயினுக்கு வருத்தம். ஹீரோ சிரிச்சதுனால வீட்டுக்கு போன ஹீரோவும் தன் சைல்ட்ஹுட் போட்டோவை எடுத்து பார்க்க அப்படி ஹீரோக்கு மலரும் நினைவுகள் வரும். ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஹீரோ இப்ப இருக்கிற ஹீரோனை யோசிச்சு பார்த்தா ஹீரோன் அன்னைக்கு என்ன சொல்லிருப்பாங்க, அவன் ஏன் எதிரின்னு. ஏன்னா அவன் விருக்கிறானு ஹீரோவும் நினைக்க, இங்க யூனா கிட்ட வில்லி ஸ்கூல்ல ஏன்னாச்சுன்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு அவ கையை காட்டி அந்த கீரல்களை பத்தி கேட்பா. நீ ஸ்கூலோட ஃபேஸ், நீ போய் உன்னை கட் பண்ணிக்கலாமா? இது வெளியே தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். யூனாவை சாரி கேப்பா. உடனே வெளி ஏன் யூனா ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவளை கட் பண்ணிக்கலாமா? உன்னையும் கட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்க போகுது? நமக்கு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் இருக்கு, நம்ம 2 பேரும் கட் பண்ணிக்கலான்னு அவ கையை கட் பண்ணிப்பா. நல்லா அழுதுருப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு நல்லா சிரிப்போம். நீ யாரோட பொண்ணு? யூனாவும் உங்களோட பொண்ணுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே சாப்பிடுவா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஜாலி டான்ஸ் ஆடிட்டே கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஹீரோவும் ஹீரோயின்னு பத்துருவாரு. ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க பின்னாடி திரும்ப ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா போயிடும். ஹீரோ என்ன பண்றதுன்னா, நேத்து நைட்டு தூக்கம் வரலையா, அப்ப மிஷன் கேன்சல் ஆயிடுச்சான்னு ஹீரோயின் கேட்க, இல்ல ஹீரோனோட இனிமை பத்தி கேட்கறதுக்கு தான் வருவாரு, ஆனா கேட்க மாட்டாரு. எதுக்காக ஹீரோயின் கிளீனிங் பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாராவது ஒருத்தங்க ஹீரோயின் கிளீன் பண்ணும்போது போட்டோ எடுத்து போட்டா ஹீரோயின் ஸ்கூல்ல எவ்வளவு லவ் பண்ணாங்கன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஹீரோனுக்கு பெர்மனன்ட் பொசிஷன் கிடைக்கும். இருவோம் கண்டிப்பா உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும், நீ சூப்பர்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க ஒரு வேலை ஹீரோக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கான்னு. அப்படியே அந்த சந்தேகத்தை தன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு மலையில போகும்போது ஒரு பையன் காப்பாத்தி அவனோட கையில தாங்கிக்கிட்டானா. இப்ப அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல வார்த்தையா பேசுறானா. ஹீரோயின் இதை சொல்லும் போதெல்லாம் அங்க அந்த லின்னு ஒட்டிக்கிட்டு இருப்பான். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறதுல அவன் கிரீன் லைட் சிக்னல் கொடுக்கணும்னு ஹீரோயின் கேட்க, ஃப்ரெண்டு அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்பா. எனினும் அவங்க பார்ட்னர்ஸ்ன்னு சொல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்ல, இதில் ஒட்டிக்கிட்டு இருந்தல்லுன்னு குஷி ஆயிடுவான். அவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப் தானே. ஹீரோயின் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இப்போ வைஸ் பிரின்சிபால் ஃபேஸை செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஃபோட்டோவும் போடுவாரு. பொண்ணுங்கள்லாம் ஹீரோனை தான் செலக்ட், அதெல்லாம் மாற்றவே முடியாது, பசங்களை செலக்ட் பண்ணணும். அப்போ ஹீரோனும் ஹீரோவோட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா வைஸ் பிரின்சிபல் அந்த ரின்னோட போட்டோ எடுப்பாரு. அவன் தான் பணக்கார பையனாச்சே, அதுக்காக வைஸ் பிரின்சிபல் சப்போர்ட். யாரும் அப்போஸ் பண்ணலனா இவனே சூஸ் பண்ணிக்கலான்னு வைஸ் பிரின்சிபல் சொல்ல, அப்ப ஹீரோயின் ஓட் போடலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது டெமோக்ரஸியான நாடு, ஓட் போட்டு தான் சூஸ் பண்ணணும். வைஸ் பிரின்சிபலும் ஃபேஸ் செலக்ட் பண்றதுக்குலாம் வேணுமாமான்னு கேட்டா, ஆமா சின்ன சின்ன மேட்டர்ல இருந்து தான் இந்த டெமோக்ரஸி உருவாகும். ஒரு பெர்ஃபெக்டான ஹிஸ்டரி டீச்சர் மாதிரி ஹீரோயின் பேச அதை கேட்க முடியாது வைஸ் பிரின்சிபல் ஓகேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஹீரோக்கு ஓட்டு வந்ததுன்னா ஹீரோயின் சிரிப்பாங்க, ரின்னுக்கு வந்தா வைஸ் பிரின்சிபல் சிரிப்பாரு. இப்ப 2மே டைல நிக்குது. லாஸ்ட் ஓட்டு இதுதான் டிசைட் பண்ண போகுது. ஹீரோ செலக்டேட்டரு. ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்க, அப்பதான் தங்கச்சி புக் எடுத்துட்டு போவா. அதனால ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக போவாரு. இந்த ஃபேண்டசி புக்கை ஹீரோவும் படிக்கணுமா, தங்கச்சி சொல்லிட்டு போவா. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போவாரு. தங்கச்சியும் என்ன 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ போய் பேசுவாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் சாரி கேட்பாரு, ஜுன்னோட விஷயத்துல என்னன்னு தெரியாம தலையிட்டதுக்காக. ஜுன்னு சொல்வா, இவனோட லைஃப் ரொம்ப டஃபா இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்கிட்ட காட்டுறா, நீ அவளை வெறுத்துறாதுன்னு ஜுன்னு சொல்ல ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. ஏன்னா தன் தங்கச்சி ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட டீம் கூட டிஸ்கஷனுக்கு போவாரு. ஹீரோனுக்கு மெசேஜ் போட்டுருவாரு, நான் போறேன்னு. எந்த பொண்ணு செக்யூரிட்டி ஒரு டிடெக்டிவ்னோ அவரோட பொண்ணுக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் ஃபண்ட் கொடுக்கறது இந்த வில்லி தான். டிடெக்டிவ்னு தெரியாம அவ எதுக்கு இந்த நல்ல காரியத்தெல்லாம் பண்ணோம், அவ தப்ப மறைக்கிறதுக்காக ஹீரோ கேஸ் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் இந்த கடிகாரத்துல இருந்து எடுத்த ரெக்கார்டிங்ல நோட்ஸை பார்த்தா அது அந்த ஸ்கூல் ஆண்டம் தான். ஆனா அந்த நோட்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதாவது 4 கைகள் அந்த பியானோவை வாசிச்சிருக்கு. லீடரும் யாருக்கு பியானோ வாசிக்க தெரியும் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப ஹீரோயின் நான் இருக்கேன்னு உள்ள வருவாங்க. அந்த சாங்கை வாசிக்கிறது ஈஸி தான், ஹீரோனே டீச் பண்ணுவாங்களாம். அப்ப ஹீரோ ஓய் மாட்னா வேலையை காலின்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப நான் போறேன் பாய்னு சொல்ல, லீடர் தடுப்பாரு. உங்களால முடியும், நீதாமா பெஸ்ட் ஆப்ஷன், எங்க டீம்ல இருக்கிற ஒரு ஆனரான ஃபீல்ட் ஏஜென்ட் சொல்ல, ஹீரோயின் அப்படின்னு கேட்டு ஓகே சொல்லிட்டுவாங்க. ஹீரோக்கு விருப்பமே இல்ல, ஆனா எதுவும் ஃப்ரீயாவே கிடைக்காதே.
ஹீரோனுக்கு லீடர் கிட்ட இருந்து ஒரு சைன் வேணும். ஹீரோயின் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணா லீடர் பெர்மனன்ட் பொசிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வேற வழி இல்ல, லீடர் சைன் பண்ணிருவாரு. ஆனா ஹீரோ தனியா பேசணும்னு ஹீரோயினை இழுத்துட்டு போவாரு. நான் 2 தடவை சொல்ல மாட்டேன், இது ரொம்ப ஆபத்தானது, வேணான்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லன்னு வாங்க. ஹீரோ பெர்மனன்ட் பொசிஷனுக்காக எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, ஏதாவது ரீசன் இருக்கும், உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பெர்மனன்ட் பொசிஷன் வாங்கதான். அதான் அந்த ஹெட்ஃபோன் போட்டிருப்பாளே அந்த பொண்ணுகிட்ட ஹீரோவும் என் கூடவே இருக்கணும் ஓகேவான்னு கேட்க ஹீரோ நோக்கி சொல்வாங்க. அடுத்த நாள் ஹீரோ எந்த சைடு யோசிச்சாலும் ஹீரோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹீரோயின் கிட்ட திட்டிருப்பாரு, அது தப்பா தான் தெரியும். அப்ப கரெக்டா ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. பிரின்சிபல் லைப்ரரியில சுத்திட்டு இருக்காரா, இந்த வில்லியோட ரூமை 2 பேரால தான் ஓபன் பண்ண முடியும். ஒன்னு அந்த வில்லி, இன்னொன்னு பிரின்சிபல். அவர் ஏதோ ஒரு புக் எடுக்க வர ஹீரோயின் தைரியத்தை வர வச்சு பிரின்சிபல் கிட்ட போய் பேசுவாங்க. ஓ பிரின்சிபல், நானும் அந்த புக்கை தான் எடுக்கிறது வந்தேன், இன்னைக்கு நான் அதை படிச்சே ஆகணும்னு சொல்ல சரிம்மா அவரும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புக்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாரு. ஹீரோனும் அப்போ ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பியானோ டியூஷன் ஹீரோயின் கையை பிடிச்சி சொல்லி கொடுக்க ஹீரோ மெடிடேஷன் புக்கை தேட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல, இது ஒரு ஆபத்தான ஆப்ரேஷன், அதனால ஹீரோ கத்து கொடுப்பாரு. ஹீரோ பிடிச்சி தூக்க ஹீரோயின் கெட்டியமா பிடிச்சிப்பாங்க. அவ்வளவுதான், ஹீரோட மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் ஓட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான், நான் போறேன்னு ஹீரோ போய் ஷவர்ல உட்காந்துப்பாரு. அதனால ஹீரோக்கு கோல்டே பிடிச்சிரும். அடுத்த நாள் ஹீரோனோட ஸ்பெஷல் ஏஜென்ட்ன்றதுனால ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு கூட்டு போவாங்க. ஆஃபீஸ் விசிட். ஏன்னா இவங்களோட ஷாப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதோட ஓனருக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சண்டையா. திரும்பி வந்துட்டானா. ஹீரோயின் உள்ள வந்ததை பார்த்தோன்னே அந்த டைரக்டர் கிம் யூடியூப் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சீஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஆனா சீஃபுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இந்த டைரக்டர் கிம்முக்கு தான் தெரியல. இத்தனைக்கு இவர் தான் ஹீரோ அங்குளோட டைரக்ட் மேனேஜர். ஆனா இவர்கிட்டயே யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. அதான் சொல்லலையே. இப்போ ஹீரோவோட டீம் ஒரு பயங்கரமான பிளான போடுவாங்க. லீ மாறு விஷயத்துல உள்ள போனோம். எப்பவும் வெளி இந்த மாதிரி ஈவெண்ட்ல அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணுவலாம். அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் சென்ட்ரல்ல இருக்கிற படிக்கட்டு எடுத்து போனோம். யாரும் பார்க்காம லீ டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா. உள்ள வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்ச உடனே பில்லிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த கம்ப்யூட்டர்லயே ரிஜிஸ்டர் ஆகிடும். இன்ஃபர்மேஷன் போனா செக்யூரிட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. இவங்க 2 பேரும் என்னதான் அந்த பியானோவை பிளே பண்ணியிருந்தாலும் மாட்டிப்பாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை எக்ஸாக்டா காப்பிலாம் எடுக்க முடியாது. இது கிட்ட ஹீரோனும் ஆன்னு பார்க்க பிரச்சனை இல்லை, ஜோதா இருக்காளே அவ ஆக்ட் பண்ணிருவா. ஆன்லைன்ல என்ன இருந்தாலும் அந்த சர்வரை அவ ஆக்ட் பண்ணிருவா. ஆனா ஆஃப்லைன்ல இருக்கிறதெல்லாம் ஹீரோ இருந்தா எரேஸ் பண்ணும். அடுத்த நாள் இன்னைக்கு தான் அந்த நாள். ஹீரோ ஹேண்ட்ஸமா உள்ள வர ஹீரோ ஹீரோயின் எப்போ வருவாங்கன்னு பின்னாடி பார்க்க ஹீரோ விழுந்துட்டாரு. ஃபிளாஷ்பேக்ல குட்டி பொண்ணா இருக்கிற ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் எப்போ அழகான ட்ரெஸ் போட்டு வரணும், அப்ப நீ ப்ரொபோஸ் பண்ணணும் ஹீரோயின் சொல்ல. இப்ப ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இங்க லீ நடிகை சொன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். லீடரும் திட்டிட்டு ஜோவை பார்த்தா அவளும் அங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. உள்ள போந்து சாப்பாடு சுட்டுட்டு வந்துட்டலாம். நல்ல டீமுடான லீடர் யோசிக்க இங்க ஹீரோயின் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. ஹீரோவும் தனியா கூட்டிட்டு போய் பேசுவாரு. ஒரு இன்ஜெக்ஷனை கொடுப்பாரு. மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது ஹீரோனோட சேஃப்டிக்காக. அதுக்கப்புறமா ஹீரோ திரும்ப சொல்லி ஹீரோனுக்கு ஒரு செயின் போட்டு விடுவாரு. ரொமான்டிக்கா இருக்குன்னு ஹீரோன் பார்த்தா அது செயின் கேமராவா. ஹீரோவும் ஹீரோனோட கையை பிடிச்சி நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துவேன், நீ எனக்கு அழகா இருக்கன்னு சொல்ல ஹீரோனை ஸ்மைல் பண்ணுவாங்க. லியோ ஓ இப்படி போதுன்னு பார்க்க ஜோக்கு அங்க புரிஞ்சிருச்சு. இப்ப லீ பிளான் படி ஸ்விட்ச் போர்டு கிட்ட போவான். யோனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருப்பா. அதனால அவ வாஷ்ரூம் போக அவளோட காலில் அந்த ஷூ பட்டு காயம் பட்டிருக்கு. ஜுன்னு பிளாஸ்டர் கொடுத்தா அவ வாங்க மாட்டா. உன் வேலையை பண்ணுன்னு திட்டுவா. ஜுன்னு தடுக்க அப்பதான் ஜுன்னு யூனாவோட கையை பாப்பா. நீ மறுபடியும் கையை எடுத்துக்கிட்டியா, ஏன் இப்படி பண்ற, நீ இத்தனை தடவை சொல்லிருக்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் ஜுன்னு கவலைப்பட்டு கேட்க. ஆனா யூனா கூப்பிடுவா, உன் லிமிட்ல இருந்துக்கோ, நீ யாரும் என்னை பத்தி கவலைப்பட, என் அம்மா சொன்னது கரெக்ட் தான், நான் சோறு போட்டு வளர்த்த நாயி இப்ப ஹியூமன் நினைக்குதா, நீ என் சர்வெண்ட்னு சொல்ல. ஜுன்னு உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ரொம்ப பாவமா இருக்கு. யூனா என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஜுன்னு திருப்பி சொல்றேன், உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஸ்கூல்ல வேணா உனக்கு பயமேல வந்து நீ நடிக்கலாம், ஆனான்னு சொல்ல யூனா பள்ளின்னு கடத்துல அறிஞ்சிருவா. இந்த தடவை ஜுன்னு வாங்கினதே திருப்பி கொடுக்க யூனாக்கு ஒன்னும் புரியாது. அவ வெளியே போயிடுவா. ஜுன்னு இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க எங்க வில்லி அவளோட ப்ராஜெக்டை பத்தி அங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க மண்டையில கழுவிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் லீ ஸ்விட்ச் போர்டு ஆஃப் பண்ணி விட்டுருவான். அந்த ஸ்கூலே பரபரப்பாக்கும். அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் நைஸா இந்த வில்லியோட ரூமுக்கு போவாங்க. இவங்களோட கணக்குப்படி 3 நிமிஷம் கரண்ட் ஆஃப்ல இருக்கணும். ஆனா அந்த பிரின்சிபலே ரொம்ப வேகமா வந்து கரண்ட்டை போட்டான்.
இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு பேக்கப் பிளான் இருக்கு. லீ அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ள போய் நான் யாரோ ஒருத்தங்களோட அப்பா. எவ்வளவு தைரியம் தான் பவர் அவுட்டேஜ் இருக்கும். நான் கீழே வந்து என் எலும்பையே உடைச்சுக்கிட்டேன்னு சொல்ல அந்த செக்யூரிட்டியும் பாக்குறான். ஆனா நீங்க அப்படிலாம் இல்லையேன்னு சொல்ல அவ்வளவுதான். லீ ஒரு மொக்கையான ஆக்டிங்க போடுவான். அவன் எலும்புலாம் உடஞ்சிருச்சான். என் 4th வெர்டிபிரேட் உடஞ்சிருச்சுன்னு அவன் சொல்ல அந்த கேப்ல ஹீரோ ஹீரோயின் போயிடுவாங்க. ஆனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல. இப்ப ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க கொஞ்சம் டைம் வேணும். இந்த செக்யூரிட்டி வேற இங்க கத்தாம நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க சார்ன்னு சொல்ல உடனே லீ எந்திரிச்சே அட பாவீங்களா ஒருத்த வழியில துடிச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவீங்களா? இப்படியே நீங்க ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி நீங்க யார் இருந்தாலும் சரி வெளியே போங்கன்னு சொல்லி லீய புடிச்சு தள்ளிட்டு இருப்பான். அப்ப ஜோட என்ட்ரி வந்த ஜோ லீய பள்ளின்னு ஒண்ணு கணத்துல வைப்பா. எப்படிடா எப்படிடா உன்னால எனக்கு இது பண்ண முடிஞ்சது? என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்க உன் குழந்தைக்கு என்ன பதில்னு கேட்க லீ முழிகிறான். இங்க இரவ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை ரவுண்ட் அப் பண்றாங்க. ஹீரோ ஒரு டான்ஸ் போயிட்டு போடுவாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினை ஒருத்த பிடிச்சிருவான். ஆனா ஹீரோ சொல்லி கொடுத்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஹீரோனுக்கு ஞாபகம் இருக்கு. ஹீரோயின் தூக்கி போட்டு மாஸ்க் கட்டுவாங்க. இங்க ஜோவும் என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க லீ நான் வெறும் கிஸ் தானே பண்ணேன். நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி கேமராவை பக்கத்துக்காக போக உடனே ஜோ வேற வழியே இல்லாம அப்படியா நீ அப்படியே ஃபீல் பண்ணேன்னு சொல்லி லீயை இழுத்து கிஸ் பண்றவா. இன்னொரு பக்கம் எங்க ஒருத்தன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான். அவன் ஹீரோவே அடிச்சிருவான். வாடா வாடன்னு அவன் சண்டைக்கு கூப்பிட்டு இருக்க பின்னாடி இருந்த யூரின் இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்றவங்க. அவ்வளவுதான் அவன் ஃபியூஸ் போயிடுச்சு. அவன் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டுவாரு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்படிதான் ஹீரோயின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பியானோவை ப்ளே பண்ணும்போது ஒரே ஒரு கீ அது மட்டும் ஒர்க் ஆகல. பரவாயில்ல ப்ளே பண்ணுவோன்னு ப்ளே பண்ணுவாங்க. ஆனா எதுவும் ஆகல. இப்போ இவங்களுக்கு டைமே இல்லை, கிளம்பிதான் ஆகணும். அதனால ஹீரோ அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டீசர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்க அப்பதான் ஹீரோ ஒரு ஃபைலை பார்ப்பாரு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட பிளான் மொத்தமா அங்கதான் இருக்கும். அந்த வில்லிக்கு எல்லாமே தெரியும். ஹீரோவும் அதை ஷாக் கூட பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை, கேஸ் ஹேவ் எ நைஸ் டே.